Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. இதில் இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates. Physical refining செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜகவின் திரு ராமசீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவை இப்போ வெளியிட்டிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபட்டு விட்டது. அதிமுக ஒரு 10% இடங்களுக்கு மேலே டெபாசிட்டை இழந்துள்ளது, சரிவை சந்தித்து வருகிறது. கட்சியை தக்க வைத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இந்த நேரம் தான் பாஜகவுக்கு ஒரு கனிந்த காலம். ஒரு இளமையும் அனுபவமும் கொண்ட ஒரு தலைவர் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு ஒரு பதிவிட்டிருக்கார். பாஜக ஒரு பெரிய துயரம் பார்க்குறேங்க. பாஜகவினர் யாருமே நம்பிக்கையில் இல்லை. இப்போ இல்லை, அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே நம்பிக்கை இல்லை. பல பேர் ஃபோன் பண்ணி என்ன தலைவரே, என்ன ஆகும் தலைவரே, என்ன ஆகும் தலைவர், ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது பொழைச்சிருமா, ஏதாவது காப்பாற்றுவோம், இப்படியே தான் இருந்தாங்க. அடிக்க போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தாவேக்காவுக்கு இருந்த நம்பிக்கையில் 10ல் 1 பங்கு கூட பாஜக இல்லை. நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த மாதிரி பல பேருக்கு நம்ம என்ன ஆகும். அப்போ அந்த நம்பிக்கையின்மை அவர்களுக்கான முனைப்பின்மையை கொடுத்தது. முனைப்பு இல்லைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தோல்வியும் கொடுத்துன்னு பார்க்கணும். அது இப்பயும் தொடருங்கிற பார்க்கணும். ரிசல்ட்டுக்கு பிறகு பெரிய அளவில் மனச்சோர்வு அடைஞ்சிட்டாங்க பாஜகவில். திரு அண்ணாமலை ஒரு டீப் சைலன்ஸ் காக்கிறார். நம்ம இப்படி கம்ப்ளீட்டாக அமைதியாக இருப்போம் அப்படின்னு. அவர் நிறைய சிந்தனைகளில் இருக்கிறார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் திரும்ப கிளம்பிருச்சு. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் பதவியில் மாற்றப்பட்ட போதே பெருசாக வந்துச்சு. ஆரம்பிக்க போறாரு, ஆரம்பிச்சுட்டு விஜய் கூட சேர போறாரு, ஆரம்பிச்சு தனியாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா பெருசாக ஓடிச்சு. திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இது ஒரு டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடுது. ஆனா யாராவது ஒருத்தர் பாஜகவை ரீவேம்ப் பண்ண முடியும், பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நான் திரும்ப திடமா நம்புறேன், பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அது பாஜக ஆதரவாளருங்கிறதுனால இல்ல, இயல்புல லைட்டா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல முதல் முறையாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அங்க அமைஞ்சிருக்கு. திராவிட கட்சிகள்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு கட்சிக்குள்ளேயே போயிட்டு இருக்குங்கிறத பாக்கணும். அப்படிங்கும்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு போட்டி இப்போ இயல்பா ஏற்படும். நீங்க குறிப்பிட்ட போல அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அங்க போய் நிற்குது. அப்போ மூன்றாவது முக்கியமான சக்தியா இப்ப யாருமே இல்லை. இப்ப மூன்றாவது சக்தியா இருந்து தாவேக்காவும் திமுகவும் 2 சக்தி மேஜர் சக்தியா மாறாங்க. அப்ப மூன்றாவது சக்தியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஒரு வேக்குவத்தை கிரியேட் பண்ணுது. அவங்க ஆட்சிக்கு பங்கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தாவேக்கா வர்சஸ் டிஎம்கே தொடருது. அதிமுக தாவேக்கா பின்னாடி போகுது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப தாவேக்கா ஆட்சியை எதிர்க்கக்கூடிய மூன்றாவது வல்லமைன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லை. அண்ட் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜில இப்ப யாருமே இல்லை. அதிமுக திராவிட கட்சின்னு சொன்னாலும் நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்க நேஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுமே அப்படித்தான் வந்தார். மொரார்ஜி தேசாய் நல்ல நட்பு வச்சிருந்தாரு, அமரர் இந்திரா காந்தி நல்ல நட்பு வச்சிருந்தார். மாதிரி தெளிவான நேஷனலிஸ்ட் பாயிண்ட் ராஜீவ் காந்தியோட நல்ல நட்பு வச்சிருந்தார். தொடர்ந்து அப்படித்தான் வச்சிட்டு இருந்தார். அதுதான் ஜெயலலிதா அவர்கள் கண்டினியூ பண்ணாங்க. இப்போ திரு விஜய்க்கு பின்னாடி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அங்க இந்த நேஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு பெரிய வேக்கம் ஏற்படும். அப்ப தமிழ்நாட்டின் ஒரே தேசிய சிந்தனை கொண்ட கட்சியாக என்ன பாக்குறோம், காங்கிரஸ் தாவேக்காவோட போயிருச்சு, அதிமுக அந்த பக்கம் போயிருச்சு. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், மக்களவைத் தலைவர், எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி இந்தியா ஒரு நாடு கிடையாது, இந்தியா பூக்களின் தொகுப்பு போல அப்படின்னு கிளம்பிட்டார். அவரே இந்த ஒன்றியம் சென்ஸுக்கு அவரே இறங்கிட்டாரு பாக்குறோம். சுதந்திரம் வாங்கி கொடுத்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க கட்சி அங்க போயிருச்சு. அப்ப பாஜகவுக்கு தேசிய நீரோட்டத்தில் தமிழகத்தை அரசியல் ரீதியாக உணைப்பதற்கு, கல்ச்சுரல் ரீதியாக எல்லா ரீதியாக ஒன்னா தான் இருக்குது, அரசியல் ரீதியாக ஒன்றிணைப்பதற்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் பெரிய துயரம், அதை அவர்களே நம்பவில்லை. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. 200 வருஷமா வெள்ளையர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அது நம்முடைய இந்த பக்கம் வேலு நாச்சியாரத்துல இருந்து அங்க ஒரு ராணி லட்சுமி பாயில இருந்து இந்த பக்கம் திருப்பூர் குமரன்ல இருந்து பல காலகட்டங்கள்ல ராஜா ராணி காலத்துல இருந்து கோட் ஷூட் போட்டு பேண்ட் போட்டு நானும் கப்பல் விடுவேன்னு வாவுசி கிளம்பின காலம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தோம். போராடின அத்தனை பேரும் செத்தா கூட நான் எப்படியா ஒரு நாள் சுதந்திரம் எனக்கு கிடைச்சிடும் நம்பிட்டே இருந்தாங்க. சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இருந்துச்சு. 200 வருஷம் கழிச்சு 1847 ஓடிட்டு இருந்தது. 1947 நமக்கு கிடைச்சு 200 வருஷம் கழிச்சு கிடைச்சா பாக்குறோம். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் அது கிடைக்காமலே போயிருக்கு. என்னன்னா அந்த நம்பிக்கை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இருந்தது, பாஜகவினருக்கு இருப்பதா தெரியல. அதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்கணும். இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க திரும்பி டாக்டர் உதாரணம் சொல்லுவாங்க, நாங்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி கோஆபரேட் பண்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ கமான் 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 அப்படின்னு சொன்னா அது சியர் கேர்ள்ஸால என்ன பண்ண முடியும்? நீங்க 4 அடிச்சா பயங்கரமா சூப்பரா சொல்ல முடியும், நீங்க டொக்கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ரொம்ப தெளிவாக பாஜக தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளணும்.
தன்னைத்தானே மீள்பார்வை பார்க்கணும். நடந்திருப்பது ஒரு பெரிய தோல்வி, எந்த குழப்பம் இல்லை, பெரிய வீழ்ச்சி, அதுல எந்த குழப்பம் இல்லை. அந்த வீழ்ச்சியில இருந்து எந்திரிக்க முடியுங்கிற பார்க்கணும். கலைஞர் அவர்கள் 2 சீட்டு மட்டுமே ஜெயிச்சிருக்காரு திமுக. அவரே 800 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் அவருடைய சீட்டையே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. பர்கூர்ல அவங்களே தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அத்தனை பேருமே எதிரே ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளரக்கான ஸ்பேஸ் இருக்கு. 2016 வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுக்கு 3 எம்எல்ஏ 2021 89 நெருங்கி நிற்கிறாங்க. 2026 200க்கு மேல நின்று ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் என்ன நடந்துச்சு? கொல்லப்பட்டார்கள். பாஜகவுடைய பிரபலங்கள், பாஜகவுடைய பிரமுகர்கள், பாஜக தொண்டர்கள் லிட்டரலி கில்ட். சொல்லப்பட்டது இல்ல, கொல்லப்பட்டது. அவ்வளவுலாம் தாண்டி அந்த ஊர்ல கட்சி எந்திரிச்சு வந்து இன்னைக்கு ஆட்சியவே பிடிச்சிருச்சு. பிஜேபி தொண்டர்களை விட ஆதரவாக வாக்களித்த மக்களும் தேடி தேடி போய் அட்டாக் செய்யப்பட்டாங்க. நிறைய பார்த்துருக்கோம். நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம், மத்திய எலெக்ஷன் பார்த்தோம். துணை ராணுவம் எது வந்துமே கதைக்காக சூறையாடப்பட்டதெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்துருக்கோம். கேரளால பார்த்தது பாதிக்கப்படாத ஆட்களே கிடையாது. RSSல இருந்து இந்து அமைப்புல சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, கைகால் வெட்டப்பட்டாங்க, எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம சித்தார்த் மாஸ்டர் நம்ம பார்க்குறோம், பார்லிமெண்ட்ல ராஜ்யபாலர் இருக்கார், 2 காலுமே வெட்டப்பட்டிருந்தார் பாரு, நாள் முழுக்க அங்க தனியாக கிடந்தார் பாரு. அவ்வளவுலாம் தாண்டி எந்திரிச்சு வந்தவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களை நம்ம வர முடியுமான்னு பார்க்க முடியாம காங்கிரஸ் கட்சியை விட மோசமான கோஷ்டி புசல் பண்ணிக்கிட்டு ஒன்னே நான் காலி பண்றேன், என்னை நீ காலி பண்ணு, மாத்தி ஒருத்தர் தோற்கடிக்கிற ஏற்பாடு பண்ணி எல்லாரும் தோத்தாச்சு. இவர்கள் அவரை தோற்கடிக்கிறார், அவர்கள் இவர்களை தோற்கடிக்கிறார், இவர்கள் எல்லாரும் தோற்கடிச்சாங்க. ஒன்றும் பிரச்சனை, ஆல் சால்வ். அப்படி வந்து நின்னாங்கன்னா அந்த கட்சி எப்படி உருப்பட முடியும்? அப்ப அவர்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், ஒரு நல்ல தலைமை இருக்கணும். உக்ரமா திரும்பி செயல்பட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கான ஸ்பேஸ் பெருசா காத்து. சார், இந்த நேரத்தில் மீண்டும் களத்தில் இறக்கப்படுவாரா அண்ணாமலை, இல்லை அவரே களம் இறங்குவாரா? திரு அண்ணாமலை என்ன பண்றாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக திரும்ப வந்தார் என்றால் அவருக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அடுத்த ஒரு 6 வருஷம், அதாவது 2031 பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் நீங்க பாத்துக்கங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு அல்டிமேட் ஃப்ரீடம் கொடுத்து வந்தால் அவரால் நிரூபிக்க முடியும். ஏன்னா அவர் கெப்பாசிட்டி இருக்கு, நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். நம்ம வந்து ஒரு 3 ஆண்டுகள் ஒரு மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளவு பெரிய எழுச்சியை புத்துணர்ச்சியை பெற்றது அப்படிங்கிற பார்த்தோம். அப்போ வந்து திரு விஜய் போன்றவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடிய காலத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் முதல்ல திரு உதயநிதி கேஸ்ல சொன்னது போல அதே இளைய தலைமுறை, அதனால இவரால் ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் வந்து பண்ண முடியும். பச்சை தமிழர், முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்தவர், படித்தவர், அக்ரெசிவானவர், டூ இன்டெலிஜென்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு கூட, அதனால அவர் பண்ண முடியும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து சில நிபந்தனைகள், சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு நீங்க வந்து என்னை வந்து மேனேஜர் மாதிரி இருந்துக்காங்கன்னா என்னால் இருக்க முடியாது. ஏன்னா என்னைய காலை கட்டி போட்டு கையை கட்டி போட்டு வாயில பிளாஸ்டர் ஓட்டிட்டு உருட்டி விட்டு ஃபர்ஸ்ட் வந்துடணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பண்ண முடியாது. அப்ப நீங்க ஓடு ரன் பண்ணு ஜெயிச்சிருந்தா எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா, இதை வர போறாருன்னு தெரியல. வந்தா அவருக்கு ஃப்ரீடம் கிடைக்குமான்னு தெரியல. அப்ப வந்து ஒரு நம்பிக்கையோடும் இருந்து ஒரு பரிபூர்ண சுதந்திரம் கிடைச்சால் திரு அண்ணாமலை இல்ல எந்த தலைவர் வந்தாலும் சாதிக்க முடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து இது விரும்புவார். அண்ணாமலை அவர்களா இன்னொருத்தரா அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய முடிவு. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக போறா, தனி கட்சி ஆரம்பிப்பாரான்னு இவருடைய முடிவு. ஆனால் அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க திரு ராமசீனிவாசன் குறிப்பிட்டது போல அனுபவமும் இளமையும் கொண்ட ஒருத்தரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எனிபடிக்கண்டு. அப்படி வந்து ஒரு 10 பேராவது என்னால் இங்க பேர் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் பிஜேபியில் இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு 10 பேராக சொன்னா பலமுறை சொல்லியிருக்கேன். பாஜக எப்பயுமே அப்படிதான் ஒரு விதை போடும், RSS அப்படிதான் விதை போடும். 10-15 விதைகளை போட்டு எது முளைச்சு வருதோ அதை வந்து அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே ஒரு 10 தலைவர்களாக அந்த மாதிரியான தகுதியில் இருக்கிறாங்க. ஆப்வியஸா அண்ணாமலை அவர்கள் முன்னாடி நிற்கிறார், முதலாளி நிற்கிறார். அப்ப அதை மாதிரி கொடுத்து வாய்ப்பு பண்ணி ஒரு 6 வருஷங்க உங்களுக்கு இதாங்க ப்ராஜெக்ட் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சார், அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கறது போல் அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்றாக பார்ப்போம். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.